ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஃபார்ம் ஈஸி வேர்ல்ட். உங்கள் உடல்நலம் தொடர்பான தகவல்களையும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். இன்று நாம் தலைவலி பற்றிய முழு விவரங்களை பார்ப்போம். தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்கள், தலைவலியின் பல வகைகள் மற்றும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மருந்துகள் போன்ற இன்னும் பல முக்கியமான விடயங்கள் பற்றி அறிய வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். தலைவலி என்பது ஒரு நோயல்ல, அது ஒரு அறிகுறி. சிம்டம். இது உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது. இது மன அழுத்தம், தூக்கமின்மை, நீர் குறைவு போன்ற சாதாரண காரணங்களால் ஏற்படலாம். ஆனால் சில நேரங்களில் இது மிகவும் தீவிரமான உடல் பிரச்சினையின் அறிகுறியாகவும் இருக்கலாம். எப்போதும் மருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பு உங்கள் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். தலைவலி ஏற்பட பல காரணங்கள் உள்ளன. நாம் பொதுவான சில காரணங்களை பார்ப்போம். வேலைப்பளு, உடல் சோர்வு மற்றும் மனக்கவலை காரணமாக ஏற்படும் மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படுவது தலைவலிக்கு காரணமாக இருக்கலாம். தூக்கமின்மை அல்லது போதுமான ஓய்வு இல்லாமல் இருந்தால் தலைவலி ஏற்படும். தினசரி நீர் குடிக்கும் அளவு குறைவாக இருந்தால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து டிஹைட்ரேஷன் என்ற நிலை ஏற்படும் போதும் தலைவலி ஏற்படும். கணினி, மொபைல் அதிகம் பயன்படுத்தும் போது கண்பொழிவு, அதாவது ஐ ஸ்ட்ரெயின் காரணமாகவும் தலைவலி ஏற்படலாம். மூக்கடைப்பு மற்றும் குமட்டல் அறிகுறிகளை கொண்ட மூக்கழற்சி எனப்படும் சைனசைட்டிஸ் காரணமாகவும் தலைவலி ஏற்படலாம். உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர் காரணமாகவும் தலைவலி ஏற்படலாம். அடுத்து தலைவலியின் வகைகள், அவற்றின் அறிகுறிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் பற்றி பார்ப்போம். முதலாவது, டென்ஷன் தலைவலி, டென்ஷன் ஹெடேக். இதன் அறிகுறிகள்: நெற்றி, கழுத்து மற்றும் தோள்பட்டையில் அழுத்த உணர்வு ஏற்படும். தோள் மற்றும் கழுத்து தசைகள் கடினமாக உணரப்படும். இது மன அழுத்தம், கண் சோர்வு, நீர்ச்சத்து குறைவு போன்ற காரணங்களால் ஏற்படும். இதனை சரிசெய்ய பாராசிட்டாமால் பிரேண்டுகளான பானடோல், கால்பால், மேக்ஸ்மோல் போன்றவையும், பெனடின், ரப்பிடின் போன்ற பாராசிட்டாமால் கோடின் அடங்கிய பிரேண்டுகளும், ஐபப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக் போன்ற மருந்துகளும், டிஸ்பிரின், அகாஸ்பிரின், அகாரன் போன்ற எஸ்பிரின் பிரேண்டுகளும் பயன்படுத்தப்படும். இரண்டாவது, மைக்ரேன் தலைவலி. இதன் அறிகுறிகள்: ஒரு பக்கம் துடிப்பு போன்ற தீவிர தலைவலி, வாந்தி மற்றும் வெளிச்சத்தை பார்க்கும் போது அல்லது சத்தத்தை கேட்கும் போது கடுமையான தலைவலி, குமட்டல் உணர்வு போன்றவற்றை கூறலாம். இந்த நிலைமையை கட்டுப்படுத்த ட்ரிப்டன்ஸ் குழுவை சேர்ந்த சுமாட்ரபான், ரிசட்ரிப்டன் போன்ற மருந்துகளும், பெனடின், ரப்பிடின், பெனண்டோல் போன்ற மருந்துகளும், ஃப்ளூடன், ஃப்ளூனாரின் போன்ற ஃப்ளூனாராசின் பிரேண்டுகளும், வாந்திக்கான மருந்துகளாக மெட்டிக்ளோப்ரமைட், டாம்பேரடோன் போன்றவையும் பயன்படுத்தப்படும். மூன்றாவது, மூக்கழற்சி தலைவலி, சைனஸ் ஹெடேக். இதன் அறிகுறிகள்: நெற்றி, கன்னம் மற்றும் கண்களின் அருகே அழுத்தம், மூக்கடைப்பு, சளி, காதடைப்பு போன்றவற்றை கூறலாம். இதன் போது மூக்கடைப்பை சரிசெய்யும் மருந்துகளான ஆக்சிமெட்டாசோலன், மோமிட்டோசோன், ஃப்ளூட்டிகசோன், நோர்மல்சேலைன் போன்ற நாசி ஸ்ப்ரேக்களும் ட்ரோகளும், தலைவலியை கட்டுப்படுத்த பெரசிட்டமோல் மற்றும் மெஃபனாமிக் ஆசிட் பிரேண்டுகளான மெஃப்டால், மெஃபன் போன்றவையும் பயன்படுத்தப்படும். நான்காவது, கிளஸ்டர் தலைவலி, கிளஸ்டர் ஹெடேக். இதன் அறிகுறிகள்: கண்ணருகே எரிவுடன் கூடிய வலி, பொதுவாக ஒரே பக்கம் முகம் அல்லது கண் வலி. உடலில் நீர்ச்சத்து குறைதல், கண் சிவத்தல், கன்னத்தில் வலி போன்றவற்றை கூறலாம். இது மூளையில் உள்ள தசைகளின் விரிவாக்கம் காரணமாக சுழலக்கூடிய குரோதங்கள் உருவாகி இந்நிலைமை ஏற்படுகின்றது. இதன் போது பெரும்பாலும் ஆக்சிஜன் தெரப்பி, அதாவது அதிகப்படியான ஆக்சிஜன் சுவாசிப்பதற்கு ஏற்ற வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். மற்றும் ட்ரிப்டன்ஸ் குழுவில் உள்ள மருந்துகளான சுமாட்ரபான், ஜோல்மிட்ரிப்டன் போன்ற மருந்துகள் பயன்படுத்தப்படும். மற்றும் ஸ்டெராய்ட்ஸ்களான பிரெனிஸ்லோன், டெக்ஸமெத்தசோன் போன்ற மருந்துகளும் பயன்படுத்தப்படும். ஐந்தாவது, செர்க்கல் தலைவலி, ரீபவுண்ட் ஹெடேக். இது அதிக மருந்து பாவனையால் ஏற்படும் நிலை. உதாரணமாக தலைவலிக்கு அல்லது வேறு வலிகளுக்கு பேரசிட்டமோல் அல்லது ஏனைய வலி நிவாரணிகள் அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும். அதாவது தலைவலி குறைவடைந்து மீண்டும் இம்மருந்துகளாலேயே தலைவலி ஏற்படும். இந்நிலையின் போது தலைவலி தொடர்ந்து இருக்கும், மருந்துகளுக்கு இலகுவாக குணமடையாது. எவ்வாறாயினும் வலியை கட்டுப்படுத்த வலிநிவாரணிகளான ஐபப்ரோஃபன், பாராசிட்டாமால் போன்ற மருந்துகள் பயன்படுத்தலாம். மற்றும் பிசிக்கல் தெரப்பி மூலம் கழுத்து தசைகளை நன்றாக ஓய்வடைய செய்ய வேண்டும். ஆறாவது, களிமண் தலைவலி, சர்வகோஜெனிக் ஹெடேக். இதன் அறிகுறிகள்: கழுத்தின் கீழ் வலி, அது தலைவலியாக பரவும். மற்றும் கழுத்து அல்லது தோளில் வலி ஏற்படும். கழுத்தில் உள்ள தசைகளில் அல்லது டிசுக்களில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக இது ஏற்படுகின்றது. இவ்வாறான நிலைமைகளில் வலிநிவாரணிகளான மெஃபனாமிக் ஆசிட், ஐபப்ரோஃபன், ஆஸ்பரன், பாராசிட்டாமால், டைக்ளோஃபெனாக் போன்ற மருந்துகளும், இந்நிலை வராது தடுக்க டோபிரமெட், புரோபானலால் போன்ற மருந்துகளும் பயன்படுத்தப்படுகின்றது. முக்கியமாக மருந்துகளை பாவிக்க முன் வைத்திய ஆலோசனை பெறுவது அவசியம். அடுத்து சில இயற்கையான முறைகள் மூலம் தலைவலியை கட்டுப்படுத்தும் சில வழிமுறைகளை பார்ப்போம். முதலாவது, வெப்பம் அல்லது தணிவு முறை. அதாவது ஒரு சூடு கொடுத்து கழுத்து அல்லது மேல் தலை பகுதியில் வைத்திருப்பது. இது தசைகளை சரி செய்யும். அடுத்து, சுத்தமான வெந்நீரில் நீராவி பிடிப்பதன் மூலம் தலைவலியை கட்டுப்படுத்தலாம். இதன் மூலம் மூக்கடைப்பு மற்றும் அதிக குமட்டல் உணர்வையும் குறைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, மகிழ்ச்சி மற்றும் தியானம். தியானம், யோகா அல்லது ஆழமான மூச்சு பயிற்சிகள் தலைவலியை குறைக்கும்.
இது மன அழுத்தத்தை குறைத்து தலைவலி வராமல் தடுப்பதற்கு உதவும். மூன்றாவது குளிர்ச்சி முறை. அதாவது குளிர்ந்த கம்பளியை வலியான இடத்தில் வைத்து எடுப்பதன் மூலம் தலைவலி ஏற்படுவது குறைவடையும். மற்றும் தலைக்கு அடிக்கடி எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் தலை குளிர்ச்சி அடைவதால் தலைவலி ஏற்படாமல் தடுக்கலாம். நான்காவது அதிகமாக நீர் குடித்தல். நீர்ச்சத்து குறைபாட்டால் தலைவலி ஏற்படும். அதனால் தினமும் போதுமான அளவு நீர் குடிப்பது முக்கியம். ஐந்தாவது கிராமிய L-ஆர்ஜனைன் சிகிச்சை. பசும்புல், முருங்கை இலைகள், எள்ளு விதைகள், வேர்க்கடலை போன்ற இயற்கை மூலிகைகள் மற்றும் தானியங்கள் அதிக L-ஆர்ஜனைன் கொண்டவை. இவற்றை அளவான முறையில் உணவில் சேர்த்து கொண்டால் தலைவலியை குறைக்கலாம். மற்றும் கோழி சூப்பில் அதிக L-ஆர்ஜனைன் அளவு உள்ளது. இது உடலை சூடாகவும் தளர்வாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இதன் மூலமும் தலைவலியை கட்டுப்படுத்தலாம். திடீரென கடுமையான தலைவலி ஏற்பட்டால், தொடர்ச்சியாக பல நாட்களுக்கு தலைவலி இருந்தால், கண்பார்வை மங்கல், பேசுவதில் சிரமம் அல்லது உடலில் பலவீனம் இருந்தால் கட்டாயமாக மருத்துவரை அணுக வேண்டும். உங்கள் வீட்டிலேயே மருத்துவரை அணுக எங்களால் உங்களுக்கு உதவ முடியும். தொடர்புகளுக்கு 0772299897 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள். ஃபார்ம் ஈஸியுடன் ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.